நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள QR குறியீடு அடிப்படையிலான எரிபொருள் விநியோக திட்டம். நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள QR குறியீடு அடிப்படையிலான எரிபொருள் விநியோக திட்டம் குறித்து வாகன சாரதிகள் மற்றும் பொதுமக்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த புதிய நடைமுறை குறித்து கருத்து வெளியிட்டுள்ள பல சாரதிகள் இதனை ஒரு வரவேற்கத்தக்க தீர்வாக பார்க்கின்றனர். குறிப்பாக எரிபொருளை தேவையற்ற முறையில் பதுக்குவதையும் அதிகப்படியான கையிருப்பை சேமித்து வைப்பதையும் இத்திட்டம் வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இவ்வாறான முறையிலான விநியோக கட்டமைப்பினால் எரிபொருள் நிலையங்களில் நிலவும் நீண்ட வரிசைகள் குறைவடைய வாய்ப்புள்ளதாக அவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். ඇතරම හොඳ දෙයක්. අනවශ්‍ය විදිහට පෙට්‍රල් ස්ටොක් එක නවතිනවා. සතියට මදි වෙයි. සමාජයට ඒක මම හිතන්නේ දුවන 90 වැඩි කරා නම් හොඳයි. ශේෂ්ත්‍ර කඩලා. වැඩිපුර දෙන්න වෙනවා. මොකද ඒගොල්ලෝ නැත්තම් ගමන මගදී නතර කරන්න සිද්ධ වෙනවා. ඒක හොඳයි. இருப்பினும் இத்திட்டத்தில் நடைமுறை சிக்கல்கள் சில காணப்படுவதாகவும் பயனாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். குறிப்பாக மோட்டார் சைக்கிளுக்கு வழங்கப்படும் 5 லிட்டர் மற்றும் கார்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள அளவு என்பன அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை என அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். உலகளாவிய ரீதியில் எரிபொருள் நெருக்கடி நிலவினாலும் உள்நாட்டில் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளை கருத்தில் கொண்டு இந்த ஒதுக்கீட்டு அளவை அதிகரிப்பது அவசியமானது என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஒட்டுமொத்தமாக பதக்கலை கட்டுப்படுத்தும் அதே வேளை மக்களின் தேவைக்கேற்ப ஒதுக்கீடுகளை சீரமைப்பதன் மூலமே இந்த QR நடைமுறை முழுமையான வெற்றி அளிக்கும் என பொதுமக்கள் கருதுகின்றனர்.